ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்கேல்ஸ் vlog. நம்ம இன்றைக்கி ஒரு புதிய வார்த்தை கற்றுக்க போகிறோம். நம்ம எப்போவுமே பேசும்போது கவனமாக எச்சரிக்கையாக செய்யுங்க, இது கேர்ஃபுல்லாக செய்யுங்க, காஷியஸாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேர்ஃபுல் அண்ட் காஷியஸ்க்கு என்ன ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, ஜிஞ்சர்லி. ஜிஞ்சர்லிக்கு மீனிங் என்ன அப்படின்னா வெரி காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல். ஸோ கவனமாகவும் எச்சரிக்கையுடன் ஒரு பொருளை கவனமாக எடுத்துகிட்டு போய் வைங்க, எச்சரிக்கையாக எடுத்துகிட்டு போய் வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் ஜிஞ்சர்லி. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தட் ஓல்டு மேன் கிராஸ்டு த ரோட் ஜிஞ்சர்லி. அந்த முதியவர் சாலையை மிகவும் கவனமாக கடந்தார். அமாண்டா ஜிஞ்சர்லி லேட் ஹர் பேபி ஆன் தி பெட். அமாண்டா மிக கவனமாக தன் குழந்தையை மெத்தையில் கிடத்தினாள். டெஸ்ஸா டச்டு ஹிஸ் ஆர்ம் ஜிஞ்சர்லி. டெஸ்ஸா அவன் கைகளை மிக கவனமாக தொட்டாள். ஜிஞ்சர்லிங்கிற வேர்டை நம்ம இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். நீங்கள் இன்னும் நிறைய சென்டென்சஸ் இந்த வார்த்தையை வச்சு க்ரியேட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா புதிய புதிய வார்த்தைகள் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ கைண்ட்லி ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். Share with your friends and hit like button to my video. Kindly subscribe to my channel. Thank you. Have a nice day.